சொர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மன்சிலாவில் உள்ளவர்கள், ஒரு தரத்திலே உள்ளவர்கள் இன்னொரு தரத்திலே உள்ளவர்களுக்கும் இடையில் எப்படி வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி இந்த உலகத்திலே இருந்து சுரையா என்ற நட்சத்திர கூட்டத்தை நீங்கள் ஒரு தூர பார்க்கிறீர்களோ அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது நபிமார்களுடைய அந்தஸ்தா, நம்ம பார்க்கிறோமே சொர்க்கத்தில், அப்படி நபிமார்களுடைய அந்தஸ்தா என்று கேட்டார்கள். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து என்று சொன்னார்கள். உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து. அப்படி என்றால் சொர்க்கத்தில் கூட எமக்கு முன்னால் அமல் செய்து கஷ்டப்பட்டு உழைத்து இளமை வயதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கூலி வெறும் முதுமையில் மட்டும் இறைவனை நினைத்தவர்களுக்கு கிடைக்காது. அவர்களுக்கு கூலி உண்டு, சமமாக மாட்டார்கள், சமமாக மாட்டார்கள். இந்த உஹுதில் கைது செய்யப்பட்ட நபித்தோழர்களை காப்பாற்றுவதற்காக மக்காவுக்கு வராரு. அந்த கைது செய்யப்பட்ட ஒருத்தர் எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி அப்படி வார டைம்ல இவருடைய நிழல இவரோடு ஆரம்ப காலத்தில் தவறான தொடர்பு இருந்த ஒரு பெண்மணி, ஐனாக் என்ற ஒரு பெண்மணி கண்டுறான். கண்டுட்டு மிர்சத் மர்ஹபான்றாங்க. மிர்சதா வாருங்கள் நல்வரவாகட்டும் என்று சொல்லி மிர்சத என்ன செய்யறாரு, அந்த பெண்மணி கூப்பிடுறாரு, வச்சாரு. அப்ப இந்த நேரத்தில் உடனே மிர்சத் சொல்றாரு, யா இனாக் இன்னல்லாஹ் ஹர்ரம ஸினா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான். மனிதர்களுடைய மானத்தை போக்காம இருக்கணும். இது ஒரு அடிப்படை சோதர்களே. நாங்க அமல்களை செஞ்சு 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 அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நாங்க அமல் செஞ்சு பாதுகாக்கணும். இந்த ரமலான்ல செய்யற அமலை பாதுகாக்கணும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி ஒரு மனிதர் புறம் பேசுறார், காரசாரமா புறம் பேசின உடனே அதை கேட்டு இந்த மனிதர் இமாம் ஹசன் பஸ்ரிட்ட சொன்னாரு, இப்படி உங்களை பத்தி புறம் பேசுறாரு. அப்படியா, என்னை பத்தி என் புறம் பேசினாரு என்று சொல்லி போட்டு உடனே என்ன செய்யறாரு, அழகான மலர் செண்டு மலர் பூவெல்லாம் எடுத்து அப்படியே அழகுபடுத்தி அதில் நிறைய பழங்களை போட்டு கொண்டு போய் கொடுங்கன்னு அனுப்பிவிட்டார். இப்போ அந்த மனிதர் எடுத்து போய் அந்த புறம் பேசுகிற மனிதர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். புறம் பேசுகிற மனிதர், என்னடா இது, நான் அவரை பற்றி கழுவி ஊற்றினேன், இப்படி பேசினேன், எனக்கு பழம் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துகிட்டு வாரார். ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை இமாம் ஹசன் பஸ்ரியிட்ட கேட்ட பொழுது, நான் ஒன்றுமே செய்யாமல் நான் என்னுடைய நிலையில் நான் இருக்கிற பொழுது நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுகிறீங்களா இருந்தால், நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமல்களெல்லாம் எனக்கு தாரீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமல்களை எனக்கு தந்துட்டீங்க, அதுக்கு மாற்றீடாக நான் ஏதாவது தரணுமே, அதான நல்ல பழக்கம், அதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த பழத்தை தந்தேன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனவே இந்த செய்தி இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி ஃபைதுல் கதீரில் எழுதுறாங்க இந்த செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்க யாரை பத்தியாவது புறம் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கடா, உங்களோட வாப்பா அம்மா பத்தி புறம் பேசுங்க. ஏன், அதான் நன்மை வாப்பா அம்மாக்க போட்டுமே, அது பிருல் வாலிதீனா போட்டுமே. நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார்? முதலாவது மரீர், நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்துக் கொள்ளலாம். முசாஃபிர், பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமலானை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை நோக்கட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளியாகவோ முசாஃபிராகவோ இருந்து விடுகிறாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து எளிதைத்தான் நாடுகிறான், அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை. அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம். ஆனால் நோயாளியும் பயணத்தில் இருப்பவரும் நான் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோக்கலாம். இது ஒரு சந்தர்ப்பம், திருப்பி இந்த சந்தர்ப்பம் வராது. இது வாழ்க்கைக்கான சந்தர்ப்பம், மறுமைக்கான சந்தர்ப்பம் என்பதை விட. ஏன்னா மனிதன் என்ன சொல்ல போறான் நாலு மறுமையில, யா லைத்தனி கத்தம்து லிஹயாதி, யா லைத்தனி கத்தம்து லிஹயாதி. ஹயாத்தி என்ன, ஹயாத் என்ன,
வாழ்க்கை ஏண்ட வாழ்க்கைக்கு நான் முற்படுத்தி இருக்க கூடாதா? அப்படின்னா இது வாழ்க்கையே அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதான் மனிதன் அந்த சந்தர்ப்பங்கள் என்ன செய்ய போறான்? நாங்கள் கடை திறக்கணும், வியாபாரம் பண்ணணும், இந்த பாங்குக்கே கடை மூடாம தொழுகைக்கு போகாம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் கொரோனாவை கொண்டாந்து ரோட்டுக்கு போனா ஆமிக்காரன் அடிப்பான். பூட்டு கடை வேலைக்கும் போகாம, ஓடாய் வேலைக்கும் போகாம, கடையில் நிற்க போகாம வீட்டுக்கையே இருந்து திண்டமே அல்லாஹ் ரிசுக்க தந்தானே. அப்ப குர்ஆன் வசனம் விளங்கிச்சு. சூரா ஹூத் 6வது வசனம், உமாமின் தாபத்து ஃபில்லர்லி இல்லா அல்லாஹ் ரிசுகா. உலகத்தில் உள்ள உயிர் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டானா. குர்ஆன் வசனம் தெரியுது. அப்ப இருக்க முடியுமில்ல. இவர் ஒவ்வொரு சோதனை வருகிற நேரத்திலும் இறைவனை பற்றிய கெட்ட எண்ணத்தோட என்ன செய்யறாரு? அந்த இடத்தை தாண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு தன்ன பில்லாஹ். உங்களில் எவருமே மரணிக்க கூடாது அல்லாஹ்வை நல்லெண்ணம் வைத்த நிலையிலே அன்றி நீங்கள் எவரும் என்ன செய்து விட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த கெட்ட எண்ணம் இருக்குதே, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாவியாக இருக்கிற நேரத்தில் கூட வரக்கூடாது. ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வந்தா எப்படி இருக்கும்? எப்போ வரக்கூடாது? ஆக பெரிய பாவியா இருக்கிற, எல்லா பாவங்களும் செஞ்சு மோசமானவனாக இருந்து இந்த நேரத்தில் கூட எது வரக்கூடாது? இறைவனை பற்றிய கெட்டெண்ணம் வரக்கூடாது. வந்தா அது குஃபுர். அது என்ன குஃபுர்? நாங்களாம் குனூத் ஓதுவோம்னு சொல்லுவோமே, இந்த குனூத்திலே கடைசி தாவுக்கு பதிலாக ஒரு தா வந்து பெரிய தா குனூத், அது இஸ்லாத்துடைய பார்வையில் என்ன குஃபுர். அதாவது இறைவன் மீது வரக்கூடிய மோசமான நம்பிக்கை, கெட்ட நம்பிக்கைன்னு அர்த்தம். இறைவன் நம்மளுக்கு முடிஞ்சுது, இனி நான் இறைவனை நம்பி என்னது பிரயோசனம் கிடையாது. எதுல? உலக விஷயத்துல மட்டுமல்ல, பாவம் மன்னிக்கிற விஷயத்துலையும் தான். இறைவன் இனி நம்மளெல்லாம் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான், நீ வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் யாருக்காவது எண்ணம் வருமாக இருந்தால் அது காவிர்களை தவிர வேற யாருக்கும் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளிலே வீட்டில் இருந்த கடைசியான ஒரு பொருளையும் தர்மம் கொடுத்து விட்டார்கள். ஆயிஷா ஏண்டா ஒரு நபி மற்ற யாருக்கும் அந்த தர்மம் செய்ய இயலாது, அவர்கள் வாரிசுக்கு கொடுத்துட்டே போகணும், வேற யாரும் முழு சொத்தையும் தர்மம் செய்ய இயலாது. ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் என் சொத்தெல்லாம் தர்மம் செய்ய போறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இல்ல, 3ல் 1 மட்டும்தான், உங்க சந்ததிகளை வெறும் கையோடு விட்டுட்டு போவாதீங்க. ஆனா ஒரு நபி அவர்களுக்கு சந்ததிக்கு எதுவும் கொடுக்க இயலாது. அந்த குடும்பத்துக்கு ஜகாத் ஹராம். ஜகாத்துல ரசூலுல்லாஹ் கல்லு கட்டினாலும் ஜகாத் சாப்பிட மாட்டாங்க. ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில ஈச்சப்பழம், ஜகாத்துக்கு வந்த ஈச்சப்பழத்தை போட்டா விரல ஊட்டி எடுத்து துப்புமாங்க. இது எங்களுக்கு ஹராம், எங்க வாய்க்குள்ள போக கூடாது, நபிமார்களுக்கு ஹராம். அப்படிப்பட்ட நபி கடைசியா இருந்ததையும் ரசூலுல்லாஹ் தர்மம் பண்ணிட்டு சொன்னாங்க, ஆயிஷா நான் எப்படி வீட்டுக்குள் இதை வைத்து விட்டு அல்லாஹ்வை சந்திப்பது? ஆயிஷா, என் ரப்பை சந்திப்பதற்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ரப்பை சந்திக்க போகணும் ஆயிஷா ஆண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு பேர் சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை கொடுக்கிறான். நபியே, 2 கூட்டத்தார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 கூட்டத்தார்கள், அவர்களை நான் பார்க்கவில்லை. அவர்கள் எதை சேர்ந்தவர்கள்? நரகத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் கையிலே கம்பை வைத்துக் கொண்டு மாட்டை அடிப்பது போன்று மனிதர்களை அடித்துக் கொண்டிருப்பார். இது வேற தன்மை, இதுக்கு ஷரஹ பார்க்கும்போது அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னொருவர் யார் தெரியுமா? அவள் பெண், காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். முமீலாத்துல் மாலியாத், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களுடைய ஆடைகளை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் 95% முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, ஹபீபை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே, உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தன்மையிலிருந்து. காசியாத்துன் ஆரியாத், யானி அப்படி என்றால் அந்த ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது, அந்த ஆடை அழகானதாக அலங்காரம் உள்ளதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஹிஜாபே அலங்காரம் தான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் கோதுமை இருந்துச்சு. அந்த கோதுமை தானியங்களை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஃபலம்மா தால அலைனா, ஒரு பேக் இருக்குது. இந்த பேக் அண்ணன் நம்ம நினைப்போம் இது ஒரு 3 நாளில் முடியும்னு நினைப்போம். ஆயிஷா பார்க்குறோம் 6 நாள் ஆகிட்டு 7 நாள் ஆகிட்டு பேக் முடிஞ்ச மாதிரி இல்லை. என்னடா ஆண்டு எடுத்து பார்த்து என்னது பார்த்தா கொஞ்சம் இருக்குது. அது 1 நாள் 2 நாள் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் பார்க்காது விட்டால் அது சில பொழுது தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்குமே அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் முஃமின்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்தை செய்வான். ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. இளநீ குடிச்சிட்டு இருப்போம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கேன், என்னடா நிறைய இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ பார்த்து கொஞ்சம் சொட்டு இருக்கும். நல்லா வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி என்னது பிரச்சனை. நிறைய வந்தால் சந்தோஷப்பட்டு குடிக்கிறோமா இல்லை, அதை பார்த்து கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ அதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளை நீங்கள் பாருங்க, பரக்கத்து சம்பந்தமான எல்லா செய்தியிலையும் மூடுங்கன்னு சொல்லிப்பாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லிமுடைய வீட்டில் அந்த நிறைய உணவு பரக்கத்து நடந்த டைம்லையும் திறக்க வேண்டாம்னாங்க, மூடிய என்ன செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை சொல்லி இதை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அப்போ கணக்கு பார்க்காத நேரத்தில் பரக்கத் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வச்சிக்கிறான்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.